திமுக வந்து ஆட்சியில மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அதை பத்தி நான் ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அவங்க எனி டைமும் முன்னாலே ஒரு குடும்பம் பின்னால சுத்திட்டு இருக்க முடியுமா? எந்த ஆட்சியும் தப்பு நடக்கல. பொம்பளைக்கு இந்த ஆட்சி மட்டும்தான் தப்பு நடக்கலையா? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தப்பு நடக்கலையா? எந்த கொள்ளையும் வரலையா? எந்த கொள்ளை இதுவோ வரலையா? திமுக ஆட்சியில மட்டும் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். கண்டுபிடிக்கிற ஓரளவுக்கு போய் பேசுறோம். ரொம்ப கண்ணு தெரியாத அளவுக்கு போய் பேசுறாங்க. காது கேட்காத அளவுக்கு போய் பேசுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களும் விஜய் ரசிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க. விஜய் லேடிஸ் ஹோட்டல்லாம் விஜய்க்கு தான் விடுன்றாங்க. அது எப்படி விடா? நாங்க பரம்பரை எங்க பிளட் எப்படியோ அது மட்டும் தான் நாங்க இருப்போம். திடீர்னு அந்த பிசில நடிச்ச உடனே ஓட்டுவோமா? ரசிகர் வேற. நான் மொத்தம் விஜய் படம் பார்ப்பேன். அதுக்கு ஓட்டு போட்டுருவேனா? ஓட்டு போட்டுருவேனா? நமக்கு அறிவில்லை. கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு, அவர்கள் பிள்ளைகள் என்ன பண்றாங்க நாட்டுக்காக, அவர் அடுத்த வாரிசு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க எப்படி போட்டுருவோம்? நடிப்பு வேற, இது அரசியல் வேற. இது நாட்டை காப்பாற்றுறதுக்கான வேலை. எங்களுக்காக மக்களுக்காக அவர் பாடுபடுறாரு. எல்லா இதுகளும் செய்யறாரு. எங்களுக்கு என்ன மகளிருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எங்களுக்கு செய்யறாரு. அதனால நாங்க எப்பவுமே உதயசூரியன் தான் ரசிகர். அவருக்கு என்ன தெரியும்? நடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க போறாரு. அவருக்கு என்ன தெரியும்? கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் அவங்க பிள்ளை செய்யறாரு நாட்டுக்காக. அது நாட்டுக்காக பாடுபட்ட குடும்பம். அதான் நாட்டுக்கு செய்வாங்க. அவரை விசாரிக்கிறது எவ்வளோ அடி உத சாவ போழிக்க தானே வந்தாரு. சிட்டி பாபால தான் அவர் உயிரை காப்பாத்தினார். அப்படிலாம் கட்சிக்காக அடிபட்டு உதப்பட்டு கொண்டு அவர் ஆட்சியில் வந்து நிற்கும் போது நேற்று வந்து கூத்தாடின்னு வந்துட்டு இன்னைக்கு அரசியல் நான் வந்தா ராஜா என்ன விட யாரும் கிடையாதுன்னா எப்படி? இன்னும் 4 மாசம் தான் அவங்க ஆட்டம். அதுக்கப்புறம் திமுக ஒரு கட்சியே இருக்காது. திமுக என்னைக்குமே அழியாது. ஆமா, சூரியன் எப்படி உதிச்சாதான் நம்ம வெளியே வர முடியும். எவ்வளவு கடல்ல தூக்கி போட்டாலும் கப்பலா வருவேன்றாருல, அதுதான் நாங்க வந்துகிட்டு தான் இருப்போம். உலகம் அழிஞ்சாலும் அழியும், உதய சூரியன் என்னைக்கு அழியாது. எங்க வீட்டுல ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. வீட்டுல ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. ஆமா, பரவாயில்ல. எங்கள் தலைமை கத்திரி எங்க பசங்களுக்கு தோரடு. சென்னை கொளத்தூர் தொகுதி. அது யாரோட தொகுதி? எங்க தலைவரோட தொகுதி. ஸ்டாலின் ஐயா. அடுத்தது யார் வர போறாங்க? அவர் தான் வருவாரு. எல்லாமே பண்ணிருக்காரு. பஸ் ஸ்டாண்டு, நூலகம் எல்லாமே செய்வாரு. கொளத்தூருக்கு பார்க்கு, கல்யாண மண்டபம் எல்லாமே தந்துக்கிறாரு. ஏன்னா எல்லா நன்மைகளும் நாங்களும் ஏற்றுக்கோம். அவர் நல்லா செஞ்சிருக்காரு. கண்டிப்பா அவர் தான் வருவாரு. கொளத்தூர் தொகுதியை மட்டும் அவர் தான். ஆமா, எல்லா வீட்லயும் அவர்தான். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ஸ்டாலின். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? எங்க வீட்டுல 8 ஓட்டு. 8 ஓட்டுல இல்லைன்னா டிவி கேட்க போலன்னா ரசம் வச்சு சாவச்சிருக்காங்க. முடிஞ்சா செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு திமுக பிடிச்சது? திமுகவில் எது பிடிச்சா ஒரு நல்லது கட்டத்தை அறிஞ்சு செய்வாங்க. என்ன செய்வாங்க. எனக்கு என்ன அந்த கட்சி மேலே அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு பாசம். அதனால தான் நான் திமுகவிலே இருப்பேன். யார் கூட கூட்டாலும் போக மாட்டேன். திமுக கூட தான் வருவேன். எங்கன்னா வரதுனால திமுக கூட தான் வருவேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் என்னென்ன ஓட்டு போடுறாங்க? எங்கள் வீட்டில் எல்லாருமே திமுக தான் ஓட்டு போடுறாங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர் இருக்கிறோம். 7 பேர் திமுக தான் ஓட்டு போடுறோம். இது வாரிசு அரசியல் கட்சி அப்படின்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அப்பா சொத்து இன்னொருத்தர் மேலே எழுதி வைப்பாரு. அப்பா சொத்து ஆனது பிள்ளை தான் ஆளும். பிள்ளை இன்னொருத்தருக்கு கொடுத்தா அந்த பதவியை சும்மா வச்சிருப்பாங்களா? வேற என்ன இது பண்ணுறாங்கன்னா அவங்க ஒருத்தர் எடுத்து இருக்கிறாங்க. அது ஒன்றும் வாரி சொத்து இல்லை. வாரி சொத்து இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு செய்கிறாங்க. மக்கள் நல்ல ஒரு பணிவாக செய்கிறாங்க. பணிவாக சில திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்ல பாமாகுது. நல்லா இருக்கிறாங்க. நல்ல திருப்தியாகவும் இருக்கிறாங்க மக்கள். நானும் அதில் திருப்தியாக இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை, நானும் திருப்தியாக இருக்கிறேன்.